இப்போ இந்த வரனை பார்க்கலாம். எங்கள் பேர் செல்வகுமாரி, வயசு 32, வர 162 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்திரட்டாதி, சாதி வன்னியர் கவுண்டர் சொல்லியிருக்காங்க. வேலை அரசாங்க வேலையில் இருக்காங்க. 35,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட போகிறவங்க மற்ற 2 பேருமா, இவங்களையும் சேர்த்து 3 பேர். மற்ற 2 பேரும் கல்யாணம் ஆகி தனித்தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க முதல் கணவருக்கும் இவங்களுக்கும் மனசு ஒத்து போகாமல் பிரிஞ்சு தனியாக டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா இப்போ 2 வருஷம் ஆகுது சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வயது வரவும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு 6 வயசு அதிகபட்சம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்னன்னா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும், எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, குடிப்பழக்கம் புகைப்பழக்கம் இருக்கக்கூடாது, நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஓகே, குடும்பம் நடத்தக்கூடிய அளவு மாதம் வருமானம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி கேட்க மாட்டாங்களாம். வாழப்போகிற லைஃப்பை பற்றி மட்டும் நல்லபடியாக வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிறாங்கம்மா. வரக்கூடிய மாப்பிள்ளைகிட்ட பேசி பார்த்து பழகி மனசை ஒத்து போச்சுன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு 2ஆம் திருமணம் அப்படின்றதுனால வரக்கூடிய மாப்பிள்ளைக்கும் இது 2ஆம் திருமணமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, நல்ல பழக்கங்கள் இருக்கணும், ஒரு சொந்த வீடு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. மற்றபடி மாப்பிள்ளைட்டு பெருசாக எதுவும் எதிர்பார்க்கல. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா விவசாயியாக இருக்கார். ஒரு 10 ஏக்கர் நிலம் வச்சு பருத்தி சொல்லிட்டு பணப்பயிரெலாம் பண்ணிகிட்ருக்கு, அரும்பு நெல்லுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அது இல்லாமல் ரைஸ் மில் இருக்குது, 4-5 டிராக்டர் வச்சுருக்காங்க, ஜேசிபிலாம் வச்சு வாடகை விட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் கட்டி வாடகை விட்டுருக்காங்களாம்மா. நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்களுக்கு கூட பிறந்தாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்யாணத்திலேயே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு தான் 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு மொத்தமாக 60 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்கதான் சொல்லியிருக்காங்கம்மா. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. இந்த வரன் பார்க்கலாம். எங்கள் பேர் வர்ஷா, வயசு 37, வர 165 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, சாதி வன்னியில் படையாச்சி சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க, மாதம் 62,000 சம்பாதிக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தவங்க 2 பேர் இருக்காங்க, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க போன கணவருக்கு உடம்பு சரியில்லாமல் கிட்னி ஃபெயிலியரை ஆக்சிடென்ட் தவறிட்டாங்களாமா. ஒரு 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு எந்த குழந்தையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. வயது வரும் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒரு 5 வயசு அதிகபட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்ப்பு என்ன, வரக்கூடிய மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே, நல்ல குணமான மாப்பிள்ளையாக இருக்கணும், என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலனாலும் ஓகே பரவாயில்ல சொல்லியிருக்காங்க. வேலைக்கு போனாலும் ஓகே, போகலாலும் பரவாயில்ல, இவங்க கூட நல்லபடியாக கடைசி வரைக்கும் பாதுன்னு எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு 2ஆம் திருமணமாக எதிர்பார்க்குறாங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. வரக்கூடிய மாப்பிள்ளைக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்குது தான் ரொம்ப நல்லதாக ஃபீல் பண்ணுறாங்கம்மா. இவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. மாப்பிள்ளை தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க, எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, புகைப்பழக்கம் குடிப்பழக்கம் சொல்லிட்டு எந்த மாதிரி கெட்ட பழக்கம் இல்லாமல் நல்ல குணமான மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொஞ்சம் நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காரு. கமர்ஷியல் பில்டிங், ரெசிடென்ஷியல் பில்டிங் சொல்லிட்டு எல்லா பில்டிங் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக பார்த்தீங்கன்னா 2 வீடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளை வளர்த்துட்ருக்காங்களாம்மா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் பேலன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 70 பவுன் நகை சேர்த்து வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க நல்ல குணமான மாப்பிள்ளையாக வீட்டோட தான் எதிர்பார்க்குறாங்கம்மா. இந்த பெண்ணோட நலம் கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம். இந்த வரன் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி பல வரங்கள் சேனலில் இருக்குது, உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.